பட் மறைக்கப்பட்டிருந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாக மறைக்கப்பட்டிருந்த அந்த ஞானத்தை தேவன் யாருக்கு கொடுத்தாரா? பவுலுக்கு கொடுத்தார். பவுல் மூலமாக நாம் அதை அறிந்து கொண்டோம். நீங்க நிறைய பேரு, ஆமா உங்கெல்லாம் ஏசப்பா கொண்டுட்டாங்க சிஸ்டர், கெட்டவங்க சிஸ்டர், அவங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்க ரொம்ப மோசமானவனுங்க, ஏசு கிறிஸ்துவை போட்டு தள்ளணுங்க அப்படின்றாங்க. ஆனால் இன்றைக்கு அவங்க போட்டு தள்ளதை விட நம்ம பண்ணுற மோசமான விஷயம் நிறைய இருக்கு. அவர்கள் அறியாமல் பண்ணாங்களாம். ஆனால் நம்ம இன்னைக்கு பாருங்க, ஒரு தேவ ஞானம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அவன் சபையை அசட்டையாக எண்ண மாட்டான், தேவனுடைய வார்த்தைகளை அசட்டையாக எண்ண மாட்டான். சும்மா போட்டு பார்த்தேன், இவங்க என்ன இருக்குது எல்லாருமே பேச, இதில் ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு போயிடலாம், அந்த அக்காவுக்கு வேறு வேலை இல்லை, சும்மா நம்ம என்னத்துக்கு பார்த்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி ஏதாச்சும் உருப்படியாக வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ சீரியலு, டிவி, மொபைலில் ரீல்ஸ் பார்த்துருந்தேன்னா உன்னை விட மோசமானவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பைபிள் அழகாக சொல்லுது பாருங்க, அவர்கள் ஞானத்தை இல்லாதவர்களாக இருந்ததுனால தான் அவர்கள் இயேசுவை கொலை செய்தார்கள். அப்போ நீயும் அந்த ஞானம் இல்லாதவனாக இருந்தால் நீ சபையை அசட்டை பண்ணுவ, தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுவ, உபவாச கூட்டத்தை அசட்டை பண்ணுவ, அவருடைய கிறிஸ்து இயேசுனுடைய கீழ்ப்படிதலை நீ வந்து அசட்டை பண்ணுவ. இஃப் யூ ரெஸ்பெக்ட் காட், இஃப் யூ லவ் காட், யூ வில் ப்ரையாரிட்டைஸ் ஹிம். எல்லாவற்றுக்கும் மேலே அவரை வைத்து நீ அழகு பார்ப்ப. அவங்க என்ன, அவங்க வந்து பாவம் அன்னைக்கு ஞானத்தை கண்கள் மூடப்பட்டு இருந்துச்சு. இன்னைக்கு வசனங்கள் காதுக்கு நேராக வந்தா கூட காதுகள் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி ஃபில்ட் அண்ட் பிளாக்டு. அப்பா இதெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோப்பா, நான் எங்களுக்கு என்னத்துக்கு இது அப்படின்னு சொல்கிறீங்க பாருங்க. என்னைக்கு அப்படி சொல்கிறீங்களா, அப்படியே பட்டவங்களை தான் ஆண்டவர் யூஸ் பண்ணுவார். இப்போ என்ன கூட என்ன இதுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எப்போ ஒரு மனுஷனை கீழே பார்க்குறீங்களோ, எப்போ ஒரு ஒரு ஆண்டவரால் படைக்கப்பட்ட மனுஷர்களை நீங்கள் கீழே பார்த்து இதுக்கு என்ன தெரிய போகுதுன்னு நினைக்கிறீங்களோ, அப்போது உலகத்தில் பைத்தியமானவர்களை அவர் தேடி வந்தாருன்னா, நீ பைத்தியன்ற யாரோ அவங்கள தேடி வந்து அந்த மறைக்கப்பட்டிருக்கிற ஞானத்தை தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஸோ நான் பைத்தியம்தாப்பா, நான் பைத்தியம், நான் தள்ளப்பட்டிருந்தேன், நான் ஒடுக்கப்பட்டிருந்தேன், அற்பமாக எண்ணப்பட்டிருந்தேன், என்ன தேடி வந்தார், ஞானத்தை அவர் கொடுத்தார். அவ்வளோதான். அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இங்கே பார்க்கும்போது பாருங்க, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. ஸோ இந்த வசனத்தை நிறைய பேர் படிக்கும்போது என்ன சொல்றாங்க, பரலோகத்தை குறித்து ஆண்டவர் சொன்னாரு. எந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கமே இல்லாதவர்களாக மாறிவிட்டோம். ஏதோ ஒரு வசனம், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இல்லையா, இங்கே வந்து பவுல் வந்து 2-3 இடத்துல சொல்கிறார், ஸ்திரியானவள் சபையில் பேசக்கூடாது அப்படின்ட்டு இருக்கு. அது எதுக்கு சொன்னார், ஏன் அந்த கான்டெக்ட் அங்கே வந்துச்சு, எதுக்கு, அது யாருமே படிக்கிறது இல்லை. அது ஏதோ ஒன்று பிடிச்சின்னு அவங்க சொன்னாங்க, அவ்வளோதான். வை தெரியாது. சரி, இந்த வசனம் நிறைய பேர் என்ன சொன்னாங்க, கண்ணுகள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை. எதை குறித்து சொன்னார் தெரியுமா, தேவனுடைய ஞானத்தை குறித்து தானே அவர் அங்கே பவுல் அங்கே பேசி கொண்டிருக்கிறார். என்னன்ட்டு, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு யாரையெல்லாம் தேவன் அன்பு செய்தாரோ அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் என்ன, அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணினது என்ன இந்த உலகத்தில், அவருடைய ஞானம். அது இது வரைக்குமே எந்த கண்ணும் பார்க்கலையா, எந்த காதுகளும் கேட்கலையா, சாதாரணமாக தோன்றுகிறதும் அல்ல. அது தேவனுடைய ஞானம் அப்படின்றது